விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். நியாயம், எதிலும் கண்டிப்பு, அதே நேரத்தில் நின்று சாதிக்கும் வல்லமை பெற்ற தெய்வ அனுகூலத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன். அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வில்லங்க வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் கை கொடுத்து உதவுவதற்கான ஒரு அருமையான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு, அதனுடைய பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் போக இந்த மாசத்துல 22ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்சமடைய போறார், கடக ராசியில வர்றார். அப்ப உச்சமடைய போறப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய, உங்க வாழ்க்கையை உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாசத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 50 நாட்கள் கடகராசியில அதிசாரத்துல குருபான் உச்சத்துல இருப்பார். அந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் சகல பாக்கியமும் கிடைக்கும். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம். அதாவது 9ஆம் ஆதியாகிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு சென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம். அது தர்ம கர்மாதிபதியாகிய புதனோட சேர்ந்து இணைகிறார். அந்த புதன் எப்படி இருக்காரு? ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று சூப்பரா இருக்கிறார். அதனால இந்த பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்பும், தொழில் ரீதியாக ஒரு நல்ல பலன்களை அமையக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி பொதுஜன தொடர்புன்னு சொல்ல முடியா, அந்த தொடர்பும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இறைவன் அனுக்கிரகம் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். அடுத்து லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். தனுசு ராசி என்பவர்களே, இந்த மாசம் விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. 12 மாசத்திலேயே வரக்கூடிய அமாவாசையில மிக முக்கியமான அமாவாசைன்னு சொன்னா இந்த அமாவாசை தான். அவரவர் வர்க்கத்து இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடாவது செய்ய நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க பெறுது. அடுத்த 6ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பம். முப்பெரும் தேவிகளுக்கு 9 நாட்களும் நவராத்திரி விழா நடக்கும். அதுலேயும் குறிப்பா 14ஆம் தேதி துர்காஷ்டமி வருகிறது. 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி விஜயதசமி வருகிறது. 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த மாசத்துல விசேஷமான பிரதோஷம் சனி பிரதோஷம் வருகிறது. இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள். சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கான்னு பார்த்தா இந்த மாசத்துல பொறுத்தளவுக்கு மாசத்தின் துவக்க நாளாகிய 1ஆம் தேதியே சுபமுகூர்த்த நாள் தான். 1, 8, 13, 17 ஆகிய 4 நாட்களும் சுபமுகூர்த்த நாட்கள். தனுசு ராசிக்காரங்க இந்த 4 நாட்களை பயன்படுத்திக்கிங்க. சுபமங்கல யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா 29, 30 அந்த நாட்கள்லாம் சந்திராசம நாட்களாக வருகிறது. அந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, பொதுவாக பலன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சிறப்பாக இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமடைய போவதும் அந்த பலன்கள் ரெட்டிப்பா உச்சமடைய போகுதுன்னு சொல்றேன். அது போக எல்லாருக்கும் போது முக்கியமானது தொழில் வியாபாரம் தான். ஏன்னா அந்த இது கிடைச்சாதான் பணம் காசு கிடைக்கும். அந்த கணக்குடி பார்க்குறப்ப 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்கின்றார். சூரியன் அமர்கிறார். அது 10ல் சூரியன் அமர்ந்தால் பதவி யோகம் உண்டுன்னு சொல்லுவான். அவரோடு அந்த இடத்துல ஆட்சி பெற்ற புத பகவானும் மாறுகின்றார். இது ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பு. அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வட்டம் கொடி கட்டி பறக்கும். அந்த பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரணம் உண்டு. இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் நிறைய வருகிறது. இந்த பண்டிகை காலகட்டங்களில்
வியாபாரங்கள் நிறைய கிடைக்கும். குறிப்பா தீபாவளி பண்டிகை வருகிறது. அப்ப பண்டிகை காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரங்கள் நல்லா கிடைக்கும். வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரர்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க போறாங்க. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது ராஜ உத்தியோகத்துக்காரங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள். கவர்மெண்ட் ஸ்டாஃப்கள்லாம் பாத்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும். அது வேற விஷயம், உங்களுக்கு எப்பயும் கிடைக்கிற விஷயம் தான். இருந்தாலும் பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் பலன்கள் அதிகரிக்கும். ஒண்ணு. இரண்டாவது பொறுத்தளவுக்கு ராஜ உத்தியோகக்காரர்கள் மட்டும்தான் தனியார் உத்தியோகக்காரர்களுக்கும் பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது. அதனால இந்த மாசம் முழுவதுமே உத்தியோகங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா தேவையில்லாத உணவுல உட்கொள்ளாதீங்க. அலைச்சல், மன உளைச்சலை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்குது. அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு பெண்களுக்கு தான். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே ஈடேறும். கணவர் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அந்யோன்ய பாவம் அதிகரிக்க போகிறது. காதலர் இருவர் கருத்துரிமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பலன் இன்னும் அதிகமாக மாறப்போகிறது. அதனால கணவருக்காக நீங்க நிறைய விஷயங்களை ஒண்ணு விட்டு கொடுக்கறதோ அல்லது உங்கள் மூலமாக கணவருக்கு லாபங்களோ நிறைய கிடைக்க போகிறது. அதனால இந்த மாசம் முழுவதுமே உங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. என்ன தேவையில்லாம இந்த கீழே விழுகிறது, மேல விழுகிறது அந்த மாதிரி நடக்கும். அல்லது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு அருமையான மாசம். குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த கட்டிடத்துறை, கலைத்துறை, சினிமா துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஆடை ஆபரண துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்க போகிறது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை பூரா விசேஷம். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்த நம்ம அவசரமாக மகளை வச்சு அமாவாசை இருந்து அமாவாசையில் சாமியை கும்பிடுங்க, முன்னோர்களை கும்பிடுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு தான் இந்த மாசம் ஒரு அருமையான மாசம். என்ன இது செய்யலாம் நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது மங்களகரமான விசேஷம் எதிர்பார்த்து காட்டிருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் உண்டு. இந்த மாசத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுலதான் இந்த மாசத்தோட சிறப்பே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாசம் நல்ல மாதமாக அமைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.